வணக்கம். 2024ஆம் ஆண்டின் கடைசி பிரதோஷ விரதம் நாளை, அதாவது டிசம்பர் 28ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. இந்த நாள் சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால இது சனி பிரதோஷ விரதம்னு சொல்லப்படுது. சனி பிரதோஷ விரதத்தின் சிறப்பு முக்கியத்துவம் மற்றும் இந்த நாளின் சிறப்புகள் பற்றி நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்குரிய முக்கியமான வழிபாடு. தோஷம் அப்படிங்கிற வடமொழி சொல்லிற்கு குற்றம் அப்படின்னு பொருள். பிரதோஷம் அப்படின்னா குற்றமற்றதுன்னு பொருள். குற்றமற்ற இப்பொழுதில் சிவனை வழிபட்டால் நாம் செய்த சகல பாவங்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். பிரதோஷ தினத்தில் தான் ஈசன் ஆழகால விஷத்தை உண்டு இந்த அகிலத்தை காப்பாற்றியதாக புராணங்களில் சொல்கிறாங்க. இதுவே திரையோதசி திதி சனிக்கிழமைகளில் வந்தால் அது சனி மகா பிரதோஷமாக இன்னும் சிறப்படையுது. சனிக்கிழமைகளில் வர்ற சனி மகா பிரதோஷத்தின் போது விரதம் இருந்தால் 1000 மடங்கு கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஆன்மீக நம்பிக்கை. சனி பகவான் பலன்களை அளிப்பவராகவும் நீதியின் கடவுளாகவும் கருதப்படுறாரு. இந்த விரதத்தின் மூலம் ஒரு நபர் தனது பாவங்களிலிருந்து விடுபடுறாரு, துரதிர்ஷ்டம் முடிவடையுது மற்றும் வாழ்க்கையில் அமைதி, மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு உண்டாகுது. பஞ்சாங்கத்தின்படி கார்த்திகை மாதத்தில் கிருஷ்ணபட்சத்தின் 13வது நாள் டிசம்பர் 28ஆம் தேதி, அதாவது நாளை அதிகாலை 2:26 மணிக்கு தொடங்குது. இந்த திதி டிசம்பர் 29 மாலை 3:32 மணிக்கு முடிவடையும். இந்த நாள் சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால இது சனி பிரதோஷ விரதம்னு அழைக்கப்படுது. சனி பிரதோஷ விரதம் ரொம்பவும் முக்கியமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது சனி சாதே சதி அல்லது தியா போன்ற சனி தோஷத்தால் ஏற்படுற துன்பத்தை குறைக்குது. மேலும் பிரதோஷ விரதம் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்படுறதுனால சிவபெருமானின் ஆசீர்வாதங்களை பெற இந்த விரதம் ஒரு சிறந்த வழி. சனி பிரதோஷ விரத நாளில் சிவலிங்கத்தின் ஜலாபிஷேகம் மற்றும் சனி பகவான் வழிபாடு ஆகியவை குறிப்பாக பலனளிக்கும்னு கருதப்படுது. சனி பிரதோஷ நாளில் சிவலிங்கத்திற்கு சுத்தமான தண்ணீர், பால், தேன் ஆகியவற்றை வழங்குவது சிறப்பு வாய்ந்தது. வில்வ இலை, சங்குப்பூ வைத்து வழிபட்டால் பூர்வ ஜென்ம கர்ம வினைகளும் நாம் செய்த பாவங்களும் நீங்கி சிறப்பான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இது சனி தோஷத்தை அமைதிப்படுத்துகிறது மற்றும் அந்த நபர் சிவபெருமானின் ஆசீர்வாதங்களையும் பெறாங்க. சனி பகவானை மகிழ்விக்க கருப்பியல், கடுகு எண்ணெய், இரும்பு பாத்திரங்கள், போர்வைகள் மற்றும் கருப்பு ஆடைகளை சனி பிரதோஷத்தன்று தானம் செய்கிறது சிறப்பு. இந்த பொருட்களை தானம் செய்யும் போது சனி தோஷம் மற்றும் துரதிர்ஷ்டத்தை நீக்குது. சனி பகவானின் சிறப்பு ஆசீர்வாதமும் கிடைக்கும். சனி பிரதோஷ விரத நாளில் ஹனுமன் வழிபாடு மிகச்சிறப்பு. இந்த நாளில் ஹனுமன் பாராயணம் செய்து அவருக்கு வெல்லம் மற்றும் கடலை படைப்பது சிறந்தது. ஹனுமனின் அருள் கிடைத்தால் சனியின் தொல்லை நீங்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். வீட்டில் சனி யந்திரத்தை நிறுவி தவறாமல் பூஜை செய்யலாம். இது வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றலை கொண்டு வரும் மற்றும் சனி கிரகம் தொடர்பான தோஷங்களையும் போக்குது. சனி பிரதோஷ நாளில் அரச மரத்தின் வேரில் தண்ணீர் ஊற்றி தீபம் ஏற்றணும். அரச மரத்தை 7 முறை வலம் வர வேண்டும். இதை தவிர சனி பகவானின் மந்திரத்தை 21 முறை உச்சரிக்க வேண்டும். இதன் மூலம் சனி பகவானின் ஆசி நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த நாளில் சாத்வீக உணவை உண்ண வேண்டும். எந்தவிதமான மது, போதை பழக்கங்கள் அல்லது அசைவ உணவையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சனி பகவானின் ஆசீர்வாதம் கிடைக்கிறதுனால நமக்கு உண்மையிலேயே பெரிய பேரும் வாழ்க்கையும் கிடைக்கும். சனி பகவான் நீல நிறத்தை விரும்புகிறவர். இந்த நாளில் நீல நிற ஆடைகளை அணிந்து சனி பகவானுக்கு நீல மலர்களை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி செய்யும்போது இன்னும் இந்த வழிபாட்டின் பலன் பல மடங்காக கிடைக்கும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.